ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் சஞ்சோட பர்த்டே வீடியோ தான் அப்லோட் பண்ணுறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அது அப்பயே போட்டிருக்கணும், கொஞ்சம் தியான பிஸியில் போடலை. இப்போ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ, எங்கள் பிள்ளை பாருங்கள் எப்படி ஹாய் காட்டுதுன்னு. இன்றைக்கி என்னன்னா எங்கள் சஞ்சோட பர்த்டே, அதுக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள் எப்படி தூங்குறான்னு. அப்புறம் குரங்குலாம் வந்துடுச்சு எங்கள் பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு, எங்கள் பையனோட பிறந்தநாள் கொண்டாட. அது கொஞ்ச நேரம் வீடியோவில் எடுத்து பார்த்துட்டு, அப்புறம் ஒன்றும் இல்லை காய்ஸ், 2 வந்திருக்கு வேணால் பாருங்கள். இங்கே ஒன்று தாவுதா, அந்த நோக்கம் மறைஞ்சி இருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அங்கே இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் அந்த பெரிய குரங்கு வந்துச்சு இல்லையா, அது வந்து அப்படியே குரங்கு மரத்து மேலே தாவி கொய்யாக்காயெல்லாம் பறித்து தின்னுட்டு இருந்துச்சு. பார்க்கவே ஸ்வீட்டாக அழகாக இருந்துச்சு. அதனால வீடியோ எடுத்திருக்கேன். அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை காய்ஸ், இன்றைக்கி சஞ்சு பிறந்தநாள் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் அது வந்து அந்த தென்னை மரத்துக்கு தாவிடுச்சு அந்த குரங்கு. அப்புறம் இன்னொரு குரங்கு குட்டி வந்துடுச்சு. பாருங்கள் எப்படி அழகாக உட்காந்துட்ருக்கேன்னு, சூப்பராக இருக்குல்ல. எங்கள் பக்கத்து வீட்டில் குரங்குது. இது வந்து எங்கள் மச்சாண்டார் வீடு இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எனக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, சிலுவு பாதை எங்களுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வந்து பாருங்கள், 2 எப்படி பறந்துங்க. அதான் தூங்கிட்டு இருக்குது. இன்னொன்று சஞ்சு இல்லையா, அவன் தூங்கிட்டு இருக்கான் வந்து. அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்து கேக் கட்டிங் முடிச்சிடலான்னு சிலுவு பாதைக்கு வந்திருக்கோம். சிலுவு பாதை முடிஞ்சோட்டியும் போய் பார்க்கணும். சிலுவு பாதை முடிஞ்சிச்சு காய்ஸ். இப்போ பாருங்கள் எப்படி தூங்குறான், எந்திரிக்க மாட்டேன்றான். எந்திரிங்க சார், பிறந்தநாள் கொண்டாட வேண்டவா, தூங்கிட்டு இருந்தா எப்படி கேக் வெட்டலாம். ஹாப்பி பர்த்டே டு யூன்னு. எந்திரி எந்திரி எந்திரி. நோனா கேக் வேண்டவா, எந்திரி குஞ்சே. எப்படி நின்றுட்டு இருக்கான் பாருங்க. அப்புறம் அவனை தூக்கி கொஞ்சி தாலாட்டு பாடி திருப்பியும் எங்கள் அக்கா எழுப்புது பாருங்க, எப்படி திருன்னு பார்த்துட்ருக்கான்னு. எழுப்ப வைக்கிறதுக்குள்ளே போராடியாச்சு. 5 மணிக்கு கேக் வெட்டலான்ட்டு இருந்தோம், ஆனால் நைட்டு 7:45 ஆயிடுச்சு கேக் வெட்டக்குள்ளலாம். நான் பாருங்கள் எப்படி உக்காந்துட்டுக்குது. கோயிலுக்கும் வரல இன்றைக்கி, பிறந்தநாள் கொண்டாடலான்னா கோட்டு வாயே விடுது. எல்லாம் செட் பண்ணிகிட்ருக்கான், அதுக்கு எப்படி பார்த்துட்ருக்கான் பாருங்கள். இதுதான் எங்கள் பையன் பிறந்தநாளுக்கு வாங்கின கேக். கேண்டில் சஞ்சு வருஷம் இல்லையா, அதனால் 5 கேண்டில் வைக்கலான்ட்டு இருந்தோம். 5 கேண்டில் வச்சோம். அது பத்தது, அது எப்படி ஒவ்வொரு நெருப்பு குச்சா பற்ற வைக்கிறதுக்கு பெரிய மெழுகுத்திரி எடுத்தது நடுவில் சொல்லிவிட்டு, அதுவும் பாருங்கள் காட்டுறேன். பாருங்கள் பற்ற வச்சுட்டு எடுத்து மெழுகுத்திரி, அது பற்ற வச்சா அது என்ன பண்ணுது, ஒழுகுது கேக் மாதிரின்ட்டு நடுவில் அப்படியே சொருவியாச்சு. பற்ற எல்லாம் சாமியை ப்ரேயர் பண்ணிவிட்டு வெட்டிக்கலாம். எங்கள் கேக் வெட்டிங் பாருங்கள், நிறைய பேர் வந்தாங்க. அது வீடியோ எடுத்தனா இல்லையான்னு தெரியல, நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சரி, அப்போ அவ்வளோ சரியாச்சு. பெரிய கேண்டில் கேக் வெட்டியாச்சு. கேக் வெட்டி ஊட்டி விட்டேன். என் கையை பிடிச்சி கடிச்சிட்டான் ரொனால்டோ. சஞ்சு வாங்க மாட்டேன்ட்டான், ரொனால்டோ பிடிச்சி கையை கடிச்சிட்டான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள்